ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, அதாவது வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கான 6வது நாள் கிளாஸ் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹை ஸ்டெப்பிங். ஸோ இந்த கிளாஸை வந்து நீங்கள் 20 செகண்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கிளாஸில் ஒர்க் அவுட் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வந்து 20 செகண்ட் இந்த இது பண்ணால் போதும். இது ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி தான். ஸோ அதை முடிச்சுட்டு 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ இதுவும் வந்து நீங்கள் 20 செகண்ட் தான் பண்ணணும். இது ஜஸ்ட் வார்ம் அப் தான். ஃபஸ்ட்டும் பார்த்தது இப்போ பார்த்தது வார்ம் அப் மாதிரி தான். ஸோ இதுவும் நீங்கள் 20 செகண்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த 2 கிளாஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஃபுல் பாடியுமே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். காலையில் வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். கையை மேலே தூக்கும்போது மூச்சு இழுத்துட்டு கையை கீழே விடாமல் மூச்சை விடணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 20 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அது ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மூணாவதாக பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டிங் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஜிக்ஸாக்காக பண்ணணும். ஸோ உங்கள் வலது கை இடது கால் ரெண்டுமே வந்து நீங்கள் புஷ் பண்ணி உங்கள் வயிற்று கொழுப்பை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இடது கை வலது கால். ஸோ இது ரெண்டையுமே வந்து சிக்ஸாக பண்ணணும். இது பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கொழுப்பும் உங்கள் இடுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்பும் வந்து நல்லா வந்து க்ரஷ் ஆகும். ஸோ இந்த வலது சைடு 9, இடது சைடு 9. ஸோ மொத்தம் ஓவராலாக 18 கவுண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாங்க் பண்ணணும். பிளாங்க்கில் என்னென்னா நம்ம படுத்துட்டு இது வரைக்கும் பண்ண ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஸோ நம்ம படுத்துட்டு உங்கள் முட்டியை கீழே வைக்காமல் ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 செகண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு வயிறு வந்து அப்படியே நடுங்கும். ஸோ அது என்னென்னா உங்கள் வயிற்று கொழுப்பில் இப்போ பண்ண ஒர்க் அவுட்லாம் வந்து கரைக்கிறதுக்கு நம்ம வயிறை வந்து சமப்படுத்துறதுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 20 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ டீப் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அது முடிச்சுட்டு அடுத்து பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னா பென் நீ சைடு ஹிப் ரைசஸ் இன் ரைட் சைடு. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு வந்து பண்ணுறோம். ஸோ முட்டி நம்ம தரையில் தான் இருக்கணும். நம்ம ஹிப்பை மட்டும் நம்ம தூக்கணும். ஸோ இது நம்ம வந்து வலது சைடு இருக்கிற ஹிப்பை, அதாவது இடது சைடு இருக்கிற ஹிப்பை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 10 கவுண்ட் பண்ணணும். இப்போ ரைட் சைடு நீங்கள் 10 கவுண்ட். இப்போ ரைட் சைடு வச்சு பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து இடது பக்கம் இருக்கிற கொழுப்பை வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு பண்ணணும். லெஃப்ட் சைடும் வந்து 10. ஸோ ரைட் சைடு 10, லெஃப்ட் சைடு 10. ஸோ ரெண்டையுமே வந்து 10 நீங்கள் பண்ணணும். முடிஞ்சளவு உங்கள் ஹிப்பை வந்து நல்லா நீங்கள் ரைஸ் பண்ணி தூக்குங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற அன்வான்ட் கொழுப்பெல்லாம் வந்து கரையிறதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா டெட் பக். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன கிளாஸ் எல்லாமே 2 கிளாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டு மட்டும் வார்ம் அப்பு. ஸோ அதுக்கப்புறம் சொன்னது எல்லாமே 2 டைம் பண்ணணும். ஸோ இதுவும் என்னென்னா இந்த சைடு 10, அந்த சைடு 10. ஸோ இதுவும் அப்படியே ஜிக்ஸாக்காக வலது கை இடது கால், இடது கை வலது கால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிக்ஸாக நல்லா புஷ் பண்ணி உங்கள் காலை வந்து நல்லா நீட்டணும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா பிளாங்க். ஸோ இது ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ.